பாருங்க, இப்போ முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு பட்டை, 2 கிராமு, கொஞ்சம் சோம்பு போட்டிருக்குங்க, அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்குங்க, அதையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கலாங்க. இப்போ பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் நல்லா போட்டு தட்டி வச்சுருக்குறேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாற அளவுக்கு நல்லா வதக்கலாங்க. அப்போ தான் குழம்போட நிறம் மாறுங்க. இப்போ 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ 2 மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாங்க. இப்போ மிளகு பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்குங்க. இப்போ மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனுங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்குறேங்க. மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்குறேங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனுங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணுங்க. எண்ணெயிலே நல்லா வேகணும் இந்த மசாலாவெல்லாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா குழம்பு கொதிக்க விட்டுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் முட்டையை போட்டுக்கலாங்க. பாருங்கள் தான் குழம்பு பாருங்கள், நல்லா அப்படியே கெட்டி பதமாக வந்திருக்குது பாருங்கள். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ முட்டை வந்து நல்லா 3 பக்கம் நல்லா கீறி போட்டிருக்குறேங்க. அப்போ தான் வந்து அந்த குழம்பு வந்து அந்த முட்டையில் அந்த காரமெல்லாம் ஏறுங்க. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதங்கி அந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு எடுத்துக்கலாங்க. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஒரு மட்டன் குழம்பு மாதிரி நல்லா இருக்குங்க இந்த குழம்பு. சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. என் பையன் அடிக்கடி வாங்கி சாப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க, முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி தான் வைக்கணுங்க.